வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. 2022இல் வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடம் இருந்து அதிக தொகை பெற்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி மெக்சிகோ, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா. ஐநாவின் அங்கமான சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பு அறிக்கையின்படி வெளிநாடுகளில் வசித்தும் பணியாற்றியும் வரும் இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள தங்களது குடும்பத்தினருக்கு 2022ஆம் ஆண்டு சுமார் ரூபாய் 9.28 லட்சம் கோடியை அனுப்பியுள்ளனர். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலகின் மிகப்பெரிய கார்பன் பிடிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து, ஆப்ஷன் டி கனடா. சரியான பதில் ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து. சுவிஸ் நிறுவனமான கிளைம்வொர்க்ஸால் வளிமண்டலத்தில் இருந்து நேரடியாக கார்பன் டை ஆக்சைடு பிரித்தெடுக்கும் உலகின் மிகப்பெரிய ஆலையை ஐஸ்லாந்தில் அமைத்துள்ளது. மம்மத் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆலை ஆண்டுக்கு 36,000 மெட்ரிக் டன்கள் வரை கார்பனை பிரித்தெடுக்கும் திறன் கொண்டது. இரண்டாவது கேள்வி. உலக பணக்கார நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி லண்டன், ஆப்ஷன் டி நியூயார்க். சரியான பதில் ஆப்ஷன் டி நியூயார்க். லண்டனில் என்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள 2024 ஆண்டின் உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியலில் நியூயார்க் நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் அமெரிக்காவின் தி பே ஏரியா 2வது இடத்திலும் டோக்கியோ 3வது இடத்திலும் உள்ளன. மூன்றாவது கேள்வி. ககன் ஸ்ட்ரைக் 2 கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி அசாம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பஞ்சாப். இந்திய ராணுவத்தின் கர்கா காப்ஸ் பஞ்சாபின் ககன் ஸ்ட்ரைக் 2 என்ற 3 நாள் கூட்டு பயிற்சியை நடத்தியது. இந்த பயிற்சியானது செயல்முறைகளை துரிதப்படுத்துவதையும் நிலப்பரப்பில் ராணுவ ஹெலிகாப்டர்களின் செயல்பாடுகளை சரிபார்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நான்காவது கேள்வி. திறந்தவெளி சிறைகள் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். ராஜஸ்தானில் திறந்தவெளி சிறைகள் அல்லது முகாம்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் சிறைச்சாலைகள் நிரம்பி வடிவதை சமாளிக்க உதவுவதுடன் கைதிகளின் மறுவாழ்விற்கும் உதவிகரமாக இருக்கும். ஐந்தாவது கேள்வி. T20 போட்டிகளில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஆப்ஷன் ஏ பும்ரா, ஆப்ஷன் பி சாகல், ஆப்ஷன் சி அஸ்வின், ஆப்ஷன் டி சிராஜ். சரியான பதில் ஆப்ஷன் பி சாகல். மே 7ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான IPL போட்டியில் ராஜஸ்தான் வீரர் யுஸ்வேந்திர சாகல் 4 ஓவர்களில் 48 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் வீழ்த்தினார். இந்த விக்கெட்டின் மூலம் T20 கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். ஆறாவது கேள்வி. ஸ்கூல்ஸ் ஆன் வீல்ஸ் திட்டத்தை துவங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி மணிப்பூர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.